ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இன்னைக்கு கூட நமக்காக சிலுவையில் அவர் அறியப்பட்டாலும் நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிற ஒரு உன்னதமான தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சிலுவை தியானத்தில் நம்ம 2 வார்த்தையை பார்த்துட்டோம். அடுத்தது 3ஆம் வார்த்தை நேராக கடந்து செல்ல போகிறோம். 3ஆம் வார்த்தை, ஆண்டவரை என்ன பண்ணாங்க? ஆண்டவரை சிலுவையில் அடித்தாங்க, கல்வாரினால் அடித்தாங்க, முள்முடியெல்லாம் தலையில் வச்சாங்க. அவங்க அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு அந்த கபாலஸ்தலம் அந்த இடத்துல சிலுவையில் தொங்க வச்சுருந்தாங்க. எல்லாருமே தெரியும். அப்போ என்ன பண்ணார்? ஆண்டவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் ரத்தமெல்லாம் சிந்துச்சு. தலையிலேருந்து அப்படியே முள்முடியிலேருந்து ரத்தமெல்லாம் சொட்ட சொட்ட அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போனவரா அப்படியே சிலுவையில் இருக்காங்க. அப்போ அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அவங்களுடைய தாயார், அந்த பக்கம் மதவியான மரியாள் அவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, யோவான் 19 அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் ஆண்டவர் பாருங்க, சிலுவையில் அவர் அப்படியே தன்னை உடம்பெல்லாம் அடிக்கப்பட்டு காயப்பட்டு தன்னுடைய தலையில் அப்படியே முள்முடி சூட்டி ரொம்ப இறக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட பார்க்குறாரு. அவங்க தாய் அந்த பக்கம் நிற்கிறத அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு அந்த சீசரை நோக்கி, அதோ உன் தாய். அந்த தாய்கிட்ட சொல்கிறாரு, அதோ உங்களுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்க, அவர் தன்னோட தாயின் மேலே எவ்வளவு அன்பும் இரக்கமும் கரிசனையும் உள்ளவராக இருந்திருந்தால் அப்படி சொல்லியிருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த இடத்துல தன்னுடைய தாயை கனம் பண்ணுகிறார். ஆமென். அந்த இடத்துல தன்னோட தாயை மிகவும் கனம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்மளும் நம்மளுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறோமா? ஆண்டவர் மோசேக்கு ஒரு 10 கட்டளைகளை கொடுத்திருந்தார். அந்த 10 கட்டளைகள் என்னென்னு தெரியுமா? யாராவது வாசிக்கிறீங்களா? யாத்திராகமம் 30வது அதிகாரம் 3லிருந்து 17 வரைக்கும் கட்டளை மட்டும் சொன்னா போதும். வேண்டாம். அப்புறம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை யாதொன்றும் நிச்சயாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 கட்டளையுமே பார்த்தீங்கன்னா எப்படி, இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் 5ஆவதுல ஸ்டார்ட் ஆகுதுல, அதை பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சொல்றது மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இது வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல, நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவமாகவும் இதை கொடுத்திருக்கிறார். எங்கன்னா எபேசியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல, முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. உங்களுடைய தாயையும் உங்கள் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ணுங்கள், அதுவே உங்களது முதலாவது கற்பனையாகவும் உங்களுக்கு வாக்கு தத்தமாகவும் இருக்கிறது. அப்படின்னா நீங்க உங்களுடைய தாயும் தகப்பனையும் எப்படி கனம் பண்ணுகிறீர்கள்? உங்களுடைய தாயும் தகப்பனையும் நீங்க கனம் பண்றதுனா எப்படி கனம் பண்ணுவீங்க? உங்க தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுதல்னா
உங்களுடைய தாயின் தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களுடைய தாயின் தகப்பனையும் நீங்கள் உங்களுடைய கனப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நீங்க உங்கள் தாய்க்கு கீழ்ப்படுகிறீர்கள். உங்கள் தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து அவங்களோட நீங்க அவங்க சொல்றதை கேட்கும் பொழுதும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும் பொழுதும் நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படுகிறீங்க. இதெல்லாம் இல்லாம அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு நீங்க எப்ப எல்லாம் செவி கொடுக்குறீங்களோ அப்ப நீங்க உங்க தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிறீர்கள். அப்ப நீங்க உங்க தாயின் தகப்பனுக்கும் நீங்க கனம் பண்ணணும்னா அவங்க சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். நாம கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு நம்ம எந்த ஒரு வார்த்தைக்கும் நம்மளோட தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. ஏதாவது ஒன்று சொன்னோம்னா எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு, எனக்கு தெரியாதா, நீங்க சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள எடுத்துரிச்சு பேசுறோம். இல்லைன்னா அவங்கள மரியாதை குறைவாக பேசுறோம். அப்படி இல்லைன்னா அவங்கள பேசவே விடுறதில்லை. அவங்கள ஏதாச்சும் ஒரு விதத்துல அவங்கள துக்கப்படுத்துறது இல்லது அவங்களோட மனசை ரொம்ப நோகடிக்கிறது, இது மாதிரிதான் ஏதாவது செய்யறமே தவிர நம்ம அவங்கள கனப்படுத்துகிறது இல்லை. ஆனா நம்ம தாயின் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படின்னா நீதிமொழிகள் 23:22 ஆமா, உங்க பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுங்கள். உங்கள் தாய் வயது சென்றவளாயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீர்கள். உங்கள் தகப்பனுக்கு உங்க தகப்பன் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு எல்லாம் நீங்க கீழ்ப்படிங்க. உங்களுக்கு உங்க தாயும் தகப்பனும் நன்மையானதுதான் சொல்லுவாங்க, கெட்டது எதையும் சொல்ல மாட்டாங்க. உலக பிரகாரமான உங்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்க உறவினர்களாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா கடைசியில நம்ம கிட்ட போகும் பொழுது இல்லை நான் அப்படிதான் சொன்னேன், ஆனா இப்ப என்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு உங்களை கைவிட்டுருவாங்க. அதை அப்பதான் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் பண்ணாத, அப்படிலாம் செய்யாத அப்படின்னு. ஆனா அந்த நேரம் என்ன பண்ணுவோம், நம்மளோட தகப்பனுடைய சொல்ல கேட்க மாட்டோம், நம்மளுடைய தாயினுடைய சொல்லையும் நம்ம கேட்க மாட்டோம். அவங்கள அசட்டை பண்ணுவோம். அது மாதிரிலாம் அசட்டை பண்ணுகிறதுனாலதான் நம்ம தாயின் தகப்பனையும் ரொம்ப கனவீனம் பண்ணுகிறோம். அது மாதிரி கனவீனம் பண்ணாம நம்மளோட தாயும் தகப்பனையும் நாம் கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணும் பொழுது இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 1:8 ஆமா, எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் தாயின் சொல்ல கேளுங்க, உங்க தகப்பனின் வார்த்தைகளை கேளுங்க, அவங்களுக்கு கீழ்ப்படியுங்க, அவங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்காதீங்க. இப்படியெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்து உங்கள் தாயின் தகப்பனையும் நீங்க கனம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் எப்படி அவங்களுடைய தாயை கனம் பண்ணாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்முடைய தாயின் தகப்பனையும் கனம் செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம கனம் செய்யலைன்னா, நான் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண மாட்டேன், அவங்களை எல்லா இடத்துலையும் துக்கப்படுத்துவேன், அவங்க எல்லா இடத்துலையும் வேதனைப்படுத்துவேன், அவங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன், இப்படிலாம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவீர்களானால், யாத்திராகமம் 21:17 அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான். நல்லா பாருங்க, தன் தாயையாவது தன் தகப்பனையாவது சபிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்படுவான். இப்போ அந்த பழைய காலத்துலலாம் அப்படிதான் இருந்ததுதான். என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி முறுக்கு குணம் உள்ளவனா இருந்தா, தன்னோட வீட்டுக்கு தாய் தகப்பனுக்கு அடங்காத பையனா இருந்தா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு ஊர்ல முடங்க நிற்க வச்சுட்டு நிறைய என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் கல்லால் அடிச்சு அவங்கள அந்த பையனை கொண்டுடுவாங்களாம். அந்த அளவுக்கு அப்ப இருந்திருக்கு கட்டளைகள். ஆனா இப்போ அது மாதிரிலாம் இல்லை. அதனாலதான் எல்லாரும் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்றோம், எல்லாத்தையுமே செய்யறோம். அங்க மட்டும் சொல்லல, லேவியராகமம் 29 அதே தான் சொல்லியிருக்காங்க. லேவியராகமம் 29 அதே தான் சொல்லியிருக்கு. என் தகப்பனையாவது
சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான். ஆமென். நீங்க அப்படி சபிச்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற ரத்த பழி உங்களுக்கு தான் வரும். சபிக்கிறதுனா எப்படி சபிக்கிறது? நம்ம தாய் தகப்பனையும் பார்த்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க போயிட்டு, உன்னை யார் என்னை பெக்க சொன்னது, நீ ஏன் என்னை பெத்த, அதெல்லாம் உனக்கு மகனா பிறந்தான் பாரு, என்ன ஏன் தான் இப்படி பண்றியோ தெரியல அப்படி என்ன பண்றது? உங்க தாயும் உங்க தகப்பனையும் நீங்க சபிக்கிறது. அப்படி சபிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுது? அந்த கொலை பழி உங்க மேல சேருது. அது உங்களுக்கு சாபம். அந்த சாபம் இல்லாம உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க உங்க தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். அப்படி கனம் பண்ணும் பொழுது உங்களுடைய நாட்கள் நீடித்து இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, யாத்ராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. ஆமென். பாருங்க, கர்த்தர் கொடுத்த நம்ம இந்த தேசத்துல நம்மளோட ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? நம் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணனா இந்த கர்த்தர் கொடுத்த இந்த தேசத்துல நம்முடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணிருக்கோம்? நீடித்த நாட்களாய் சுகமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம கொடுக்கலன்னா அப்ப என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 23, 24, 25. நீதிமொழிகள் 23. நீதிமானுடைய அது இல்ல, இது யாத்ராகமம் 20:12. அதேதான். உன் ஆயுசு நாள் நீடித்திருக்கும்படியாக உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். அப்படி நீங்க கனம் பண்ணும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை நீடித்த நாட்களாய் சுகித்திருக்கும். ஆண்டவர் எப்படி சிலுவையில மரணத்தின் தருவாயில கூட தன் தாயை கனம் பண்ணினாரோ அதுபோல நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும் பொழுது நம்ம ஆண்டவரை இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த தேசத்துல நம்ம வாழ்க்கை நீடித்திருக்கும்படியாய் நம்மளுடைய ஜீவன் நீடித்திருக்கும்படியாய் நமக்கு நல்ல என்ன சொல்றது வேலையை தருவார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நம்ம தாழ்த்தி ஜெபிப்போம். ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா, இந்த தகப்பனே இந்த 3வது வார்த்தையில கூட கர்த்தாவே, நீங்க தகப்பனே உங்களுடைய தாயை நீங்க கனம் பண்ணுகிறதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளையும் கூட கர்த்தாவே, நாங்க தகப்பனே எங்கள் தாய்க்கும் எங்கள் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவங்களை தகப்பனே நாங்கள் ஒரு மேன்மைப்படுத்துகிறவர்களாய் வாழ நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே நாங்கள் தகப்பனே எங்களை உங்க கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க எப்பா எங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ நீங்க கிருபை செய்வீராக. எங்களுடைய தகப்பனை நீங்கள் கொடுத்ததான இந்த உலகத்துல எங்கள் நாட்கள் நீடித்திருக்கும்படியாய் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையின் நாட்கள் நீடித்திருக்கும்படியாய் நாங்கள் சுகித்து தகப்பனை மகிழ்ந்திருக்கும்படியாக அப்பா, எங்கள் ஜீவனை நீங்க தகப்பனை இன்னும் அதிகப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துவீராக. ஆமென்.